எப்பொழுதும் ஒரே மாதிரி தக்காளி சாதம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இடத்துல போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் போகிறதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகா பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டாச்சு. போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு தம் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பரான தக்காளி சாதம் ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.